மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். நிகழும் பராபவ வருடம் நாள் 6/7/2026 ஆனி மாதம் 22ஆம் நாள். இன்று தேய்பிறை சஷ்டி திதி பிற்பகல் 1:47 மணி வரை, அதன் பின் சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:07 மணி வரை. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று மாலை 3:51 மணி வரை சோபன யோகம் நிலைத்துள்ளது. இன்று வணிசை கரணம் பிற்பகல் 1:47 மணி வரை, அதன் பின் பத்திரை கரணம் ஆரம்பமாகிறது. இன்று ஆயில்ய நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் மாலை 4:07 மணி வரை நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் துவங்குகிறது. இன்று திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள் மட்டுமல்ல, சிவபெருமானின் அருள் நாள் என்று போற்றப்படுகிறது. மனதில் பதட்டம் இருப்பவர்கள், குடும்பத்தில் அமைதி வேண்டுபவர்கள், தொழிலில் முன்னேற்றம் நாடுபவர்கள் இன்று ஓம் நமச்சிவாயா என்று 9 அல்லது 27 முறை ஜபித்து வெள்ளை மலரால் சிவபெருமானை வழிபட்டால் மன உறுதி கட்டாயம் வளரும். மேலும் ஜனன ஜாதகத்தில் சந்திரனின் பலம் குறைவாக உள்ளவர்களுக்கு இந்த வழிபாடு மிகவும் பயனளிக்கும். சந்திரன் மனதின் காரகன். ஆகவே இன்று நல்ல எண்ணங்களுடன் நாளை துவங்கினால் அதன் பலன் நீண்ட நாட்கள் கட்டாயம் தொடரும். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய பலனை காண்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவும் நாளாக இன்று அமையப்பட்டுள்ளது. மெதுவாக ஓடும் நதி ஆழமாகத்தான் இருக்கும். இன்று உங்கள் பொறுமையே உங்கள் பலம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சிறு கோபத்தை கூட கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பணியில் நல்ல முன்னேற்றம் காணும் நாளாக இன்று அமைகிறது. காற்று அடித்தாலும் மழை அசையாது. அமைதியே இன்று உங்கள் வெற்றியாக அமையும் நாளாக இன்று உள்ளது. மிதுன ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நாள் இன்று. இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உதிக்கும் சூரியனை மறைக்க இயலாது. அதுபோல உங்கள் திறமை வெளிப்படும் நாளாக இன்று அமைகிறது. கடக ராசி நேயர்களுக்கு இன்று நினைத்த காரியம் நிறைவேறும் நாள். மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நாளாக இன்று அமைகிறது. மழை பெய்த பின் பூமி பசுமை பெறுவது போல இன்று உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சி பெறும் நாளாக இன்று உள்ளது. சிம்ம ராசி நேயர்களுக்கு சில சவால்கள் வந்தாலும் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும் நாளாக இன்று அமையப்பட்டுள்ளது. எனவே தைரியத்தை கைவிடாதீர்கள். சிங்கம் தடைகளை பார்த்து பின்வாங்காது. இன்று தைரியமே உங்கள் கவசமாக அமையும் நாள் இன்று. கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாள். நல்ல முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்று அமையப்பட்டுள்ளது. விதைக்கப்பட்ட விதை சரியான காலம் வந்தால் மரமாகும். இன்று உங்கள் முயற்சிகளுக்கு பலன் தரும் நாளாக இன்று அமைந்துள்ளது. துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். இன்று உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் நிச்சயம் உண்டு. இசையில் ஒத்திசைவு இருப்பது போல இன்று வாழ்க்கையில் சமநிலை உருவாகும் நாளாக இன்று அமையப்பட்டுள்ளது.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு செல்வ வளர்ச்சி வாய்ப்பு அமையும் நாளாக இன்று உள்ளது. இன்று புதிய முயற்சி வெற்றி பெறும் நாளாக அமையப்பட்டுள்ளது. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷம் போல உங்கள் அதிர்ஷ்டம் வெளிப்படும் நாளாக இன்று உள்ளது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பயண யோகம் அமையும் நாள். புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நாள் இன்று. பறக்கும் பறவை புதிய வானத்தை காண்பது போல புதிய பாதை திறக்கும் நாளாக இன்று அமையப்பட்டுள்ளது. மகர ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாக இன்று உள்ளது. வேலைகள் சீராக நடைபெறும் நாளாகவும் இன்று உள்ளது. வேர்கள் வலுவாக இருந்தால் மரம் நிலைக்கும். உடல் நலமே உங்கள் செல்வம் என்பதற்கேற்ப செயல்படும் நாள் என்று. கும்ப ராசி நேயர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நாள் இன்று. உங்களது திட்டங்கள் வெற்றி பெறும் நாளாகவும் இன்று அமையப்பட்டுள்ளது. அமைதியான ஏரியில் நிலவு தெளிவாக தெரியும். அமைதியான மனதில் வெற்றி பிறக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையப்பட்டுள்ளது. மீன ராசி நேயர்களுக்கு கோபத்தை தவிர்க்கும் நாளாக இன்று அமைந்துள்ளது. இறைவன் அருளால் தடைகள் விலகும் நாளாகவும் இன்று அமைந்துள்ளது. கடல் அலைகள் அடங்கினால்தான் அதன் ஆழம் தெரியும். கோபம் குறைந்தால்தான் அறிவு வளரும் என்ற நாளாக இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. சந்திரன் மனதையும் குரு ஞானத்தையும் சூரியன் ஆத்ம பலத்தையும் குறிக்கும் கிரகங்களாவார்கள். எனவே மனம் அமைதியாக இருந்தால் கிரகங்களின் நற்பலன்களை முழுமையாக நம்மால் அனுபவிக்க இயலும். அதனால் அனுதினமும் சில நிமிடங்களாவது இறைவனை நினைத்து தியானிப்பது வாழ்க்கைக்கு பெரிய பலமாக கட்டாயம் அமையப்பெறும். கிரகங்கள் வழியை காட்டும். ஆனால் அந்த வழியில் நடப்பது நம் நல்ல எண்ணங்களும் நற்செயல்களும் தான். இன்றைய நாளை புன்னகையுடன் துவங்குங்கள். ஒருவருக்கு உதவுங்கள். பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இறைவனை ஒரு முறை நினைத்து தியானித்து வணங்குங்கள். நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். இன்றைய திங்கட்கிழமை நன்னாளில் உங்கள் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் இறை அருளையும் கொண்டு வரட்டும். இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ராசியின் பலன் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனுடன் சந்திப்போம். நன்றி.